ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ டாட்டா ரீடிங்குள்ளே போகலாம். இதில் 3 பாயில் வைக்கிறேன். இந்த பாயில் 1க்கு ஒயிட் கலர் ஸ்டோன், பாயில் 2க்கு க்ரீன் கலர் ஸ்டோன், பாயில் 3க்கு பர்பிள் கலர் ஸ்டோன். இந்த 3 பாயிலில் உங்களுக்கு பிடிச்ச பாயிலை உங்கள் பர்சனை நினச்சி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டாட்டா ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் பர்சன் பாயில் 1, உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்றதை பார்ப்போம். எப்பயுமே அவங்களோட இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க இப்போ ஆல்வேஸ் கெட் டுகெதர், எப்பயுமே ஒன்றா இருக்கணும், மேரேஜ் நடக்கணும், எப்பயுமே ஹாப்பியஸ்ட்டாக இருக்கணும், லைஃப் லாங்காக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்ருக்கு. அந்த ஒரு மைண்ட் செட்டும் இருக்குது அவங்களுக்கு. ஒரு சில நேரம் உங்கள் பர்சன்ட்ட ஒரு சில பிரச்சனைகள் வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு சில நேரம் அவங்களுக்குள்ளே இந்த பர்சன் நமக்கு ஏத்தாளா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துக்கிட்டு இருக்கு. அப்பப்போ ஒரு கோவங்களும் வருது, அப்பப்போ நீங்கள் சண்டை போடுவீங்க, அப்பப்போ நீங்கள் பேசிக்குவீங்க, அந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது. அப்படி இருந்தாலும் திருப்பி ஒன்று சேர்ந்துருவீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ அதோட எனர்ஜி லெவல் தான் நான் பார்க்குறேன். உங்கள் பர்சன் இப்போ கரண்ட்டாக அவங்க உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க, உங்களோட தான் க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் என்ன, ஒரு சில விஷயத்தை அவங்களால காட்ட முடியாது, கோவங்கள் அதிகமாக வருது உங்கள் பர்சனுக்கு. ஸோ அதோட எனர்ஜி லெவல் நான் நல்லா பார்க்க முடியுது. ஸோ டேரக்டில் பார்க்கலாம் உங்கள் பர்சனுக்கு, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் எப்படி இருக்கிறத பார்ப்போம். டுகெதர்னஸ், இப்போ 10 ஆஃப் கப்ஸ் இருக்குது. ஹாப்பியாக லைஃப் லாங்காக இருக்கணும்ன்ற ஒரு ஆசைகள் தான் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு மைண்ட் செட் ஃபுல்லாக உங்களை பற்றி தான் இருக்குது. ஒரு சில நேரம் அதை அவங்க காட்ட மாட்டாங்க, அந்த ஒரு மைண்ட் செட்டோடு தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு உங்களோட இருக்கணும், உங்களோட லைஃப் லாங்காக இருக்கணும், அந்த ஒரு முடிவு அவங்கள்ட்ட கரெக்டாக இருக்குது. அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஸோ ஹாப்பியஸ்ட் லைஃப்பை வாழணும். அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஒரு சில நேரம் படிப்பு ரீதியாக இல்லை வேலைகள் ரீதியாக கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்னா எதனாலனா, நீங்கள் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களால படிக்க முடியாது, அவங்களால அவங்க ஒர்க்கு பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு எனர்ஜி லெவலை நான் பார்க்க முடியுது. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் பர்சன் நீங்கள் பேசாமலே இருந்தாலும் அவங்க ப்ராப்பராக அவங்க வேலையை பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு எனர்ஜி லெவல் நான் பார்க்க முடியுது. ஸோ உங்கள் பர்சன் இப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க பாயில் 1. ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஸோ எது பேசுகிறதுனாலும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி யோசனை பண்ணி பேசுங்க. ஏன்னா ஒரு சில பொறுமை இல்லை அப்படின்றது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க வித் தி நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில். ஸோ உங்கள் பர்சன் உங்கள்கிட்ட பேசலைனாலும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசுவாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு குட் ரிசல்ட் பார்க்க போகிறீங்க பாயில் 1. இதான் பாயில் 1க்கான உங்கள் பர்சனுக்கான கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாயில் 2க்கு பார்க்கலாம். பாயில் 2 அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ உங்கள் பர்சன் இப்போ கரண்டாக என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்றதை பார்ப்போம். அவங்களோட திங்கிங் என்னன்றதை பார்ப்போம்.
ஸோ உங்கள் பர்சன் ஆக்சுவலி என்னென்னா இப்போ கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சில ஸ்பேஸ் தேவைப்படுது. ஏன்னா அவங்க ஹர்ட் ஆகிருக்காங்க. ஸோ எமோஷ்னலி பேண்டேஜில் இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒன்று தோணுது, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணமும் இருக்குது. ஒரு சில தேர்ட் பர்சனால தான் வந்திருக்கும். இந்த பிரச்சனை கூட, பாஸ்ட் பிரச்சனை கூட தேர்ட் பர்சனாக தான் வந்திருக்கும். ஸோ அதில் அவங்க உங்களை விட்டு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அதனால் ஒரு சில கோவங்கள் வருது. உங்களை தவிர்த்து இப்போ நீங்கள் யார்ட்டையாவது பேசுனா கூட உங்களுக்கு கோவம் வரும். அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருக்காங்க. ஸோ பேசுனானா அவங்களுக்கு பிடிக்காத பர்சன்ட்ட பேசுனா கூட அந்த மாதிரி கோவங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனாலேயே பழைய பாஸ்டில் கொஞ்சம் ஹர்ட் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு எனர்ஜியில் தான் பார்க்க முடியுது. அவங்களுக்கு ஏதோ ஒரு இப்போ ஒரு சில நேரம் கோபங்கள் வந்தாலும் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும், உங்களை நீங்கள் என்ன சொன்னாலும் அக்செப்ட் பண்ணணும், அந்த ஒரு மைண்ட் செட்டில் உங்கள் பர்சன் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதான் உங்கள் பர்சனுக்கான கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. பைல் 2 அண்ட் டேரக்டில் பார்க்கலாம். ஸோ மோர் ஹர்ட்ஃபுல்லில் தான் இருக்காங்க. அவங்க ஹர்ட்டில் தான் இருக்காங்க. அதை அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க ஹீல் பண்ணணுன்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ பாஸ்டில் நடந்த பிரச்சனையை நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வருவாங்க, பிரச்சனைகள் தீரும். ஸோ ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ பழைய விஷயத்தை மறந்து புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க பேசும்போது ஒரு சில நேரம் உங்களுக்குமே கோவம் வரும். ஸோ அவங்க பேசின வார்த்தைகள் அப்படியே, அதனால் நீங்கள் கோவப்படுவீங்க. ஸோ அதோட எனர்ஜி லெவல் தான் நான் பார்க்க முடியுது இப்போ. ஸோ யூனிவர்ஸோட கைடன்ஸில் கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஒன்று சேருவீங்க. இதுதான் உங்கள் பர்சனுக்கான கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ பைல் 2. ஸோ நெக்ஸ்ட்டு ஏஞ்சல் கைடன்ஸ் பார்ப்போம். உங்களுக்கு என்ன மாதிரி கைடன்ஸ் வருது அப்படின்றது பார்ப்போம். இன் தி நியர் ஃப்யூச்சர் நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர தான் போகிறீங்க. ரொமான்ஸி கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வருவாங்க. பாஸ்டான விஷயத்தை, ஹர்ட்ஃபுல்லான விஷயத்துலேருந்து ரெக்கவரி ஆக போகிறாங்க. ஸோ இந்த நியர் ஃப்யூச்சரில் அது நடக்க போகுது. ஸோ இதான் பர்சனுக்கான கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைல் 3 இந்த பர்பிள் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ரீடிங் உங்கள் பர்சன் நினச்சிட்டு இருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ ரொம்ப பொறுமையாக இருக்காங்க உங்கள் பர்சன். உங்கள்கிட்ட எப்படிடா கனெக்ட் பண்ணுறதுன்னு சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க சர்ச் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு பர்சன் மூலமாகவோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. கரண்டாக அவங்க உங்களை நோக்கி வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அண்டு கன்ஃபியூஷனும் இருக்குது. எஸ் ஆர் நோ, இவங்க நமக்கு சரியா தப்பா அப்படின்றது ஒரு மைண்ட் செட்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி பாஸ்ட் விஷயத்தில் ஒரு சில பொய்யை சொல்லிட்டீங்களா அப்படின்றது எனக்கு தெரியுது. பொய் சொன்னது அது அவங்களுக்கு பிடிக்கலை, அது ஒரு பெரிய தப்பு அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. ஸோ அதனால் பொய் சொல்லாதீங்க. பொய் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ பொய் சொல்கிறதுனால ஒருத்தர் மேலே, உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுதுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ டேரக்டில் பார்க்கலாம். பைல் 3. ஸோ பழைய விஷயத்தை போட்டு ஒரு திங்கிங் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. பொய் சொல்லிட்டீங்களே, இப்படி உங்களை எவ்வளோ நம்பிக்கையாக வச்சுருந்தோம், எவ்வளோ நம்பிக்கையாக உங்கள்கிட்ட ஒரு சில விஷயம்லாம் ஷேர் பண்ணி இப்படி போய் சொல்லிட்டீங்கன்ற ஒரு கவனம், ஒரு ஃபீலிங்கோடு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள
அவங்களுக்கு வந்து எந்த ஒர்க் இருந்தாலும் டிஸ்ட்ராக்ஷன் ஆக மாட்டேங்கிறாங்க. உங்களை நோக்கி தான் அவங்க திங்கிங் இருக்குது. பட் என்ன, கோபம் அதிகமாக வரும், பொய் சொன்னால் பிடிக்காது, அந்த ஒரு மைண்ட் செட்லாம் இருக்காங்க. ஸோ வருவாங்க, கூடிய சீக்கிரம் உங்களை நோக்கி பேச வருவாங்க. அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ கரண்டாக இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ உங்கள் பர்சன் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது வந்து உங்களை மேரேஜ் பண்ணி லைஃப் லாங்காக நல்லபடியாக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் உங்கள் பர்சன்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதான் வந்து உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினச்சிட்ருக்காரு கரண்ட் ஃபீலிங்காக இருக்குது. ஸோ ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஸோ ரெடியாக இருங்க, உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வருவாங்க. ஒரு நல்ல மாற்றம் கூடிய சீக்கிரம் நடக்கும். அது உங்கள் லைஃப்பில் வந்து லிசன் டு யுவர் இன்ஸ்டியூஷன், நோ நீட் டு வரி. ஸோ உங்களோட இன்ஸ்டியூஷனை வந்து நம்புங்க. ஒரு சில பிரச்சனையை பற்றி திங்க் பண்ணிவிட்டு ஒரி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வரதான் போகிறாங்க. ஸோ பழைய பிரச்சனையை விட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதான் பைல் 3க்கான ஏஞ்சல் கைடன்ஸாக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய், டேக் கேர்.